ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்குத்தான் இழப்பு. யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறாயே, அதனால் தான் சொல்கிறேன். யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்குத்தான் இழப்பு. உன் அருமை எப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் கடமையை மட்டும் நீ செய்துக்கிட்டே வா. ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். கவலையை மட்டும் தூக்கி எறிஞ்சுக்கும். வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. அப்போதுதான் வெற்றி பெற முடியும். துயரம், கஷ்டம், துன்பம், பிரச்சனை, நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். உன் சாயி நான் இருக்கும்போது, உன்னோடு இருக்கும்போது கலங்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியாக இருப்பாய். பொறுமையோடு இரு. பெருமைப்படும் அளவில் வாழ்வாய். சத்தியம்தான் ஜெயிக்கும். விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு வருவாய். கோடானு கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலினி. உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய், பார்க்கிறாய். உன் சாயி உன்னிடம் பேச விரும்பினேன். இதோ பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் கேள்விக்கான பதிலை தரப்போகிறேன். நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கப் போகிறது. நீ பாக்கியசாலி, மிகப்பெரிய பாக்கியசாலி. உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. எந்த நோய்களும் வராமல் தடுத்துக் கொள்வேன். உன் சாயி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கப் போகிறேன். வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? ஏற்க வேண்டியதும் இருக்கும், எதிர்க்க வேண்டியதும் இருக்கும். இவை இரண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை. சுயமாக முடிவெடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படாதே. நீ சந்தோஷத்தை எரித்து விடாதே. சந்தேகத்தை மட்டும் எரித்து விடு. சந்தோஷத்தை பொசுக்கிவிட்டால் எப்படி வாழ முடியும்? நம்பிக்கையை விதைச்சு விடு. மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறுதான். சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கோ. யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து தான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னால் முடியும் என்று நம்பு. அப்புறம் பார், முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் வெற்றியாகத்தான் இருக்கும். வெற்றியில்தான் முடியும். நம்பு தங்கமே. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனை தான். எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில். ஆனால் அப்போது உன் கூட தன்னம்பிக்கையும் இருக்கணும், துணிச்சலும் இருக்கணும். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தானே எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு சென்று கொண்டிருக்கிறது. உன் சாயி சொல்வதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும். உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் புண்ணியத்தை தருவேன், கிடைக்கச் செய்வேன். உன் சாயின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் போது உனக்கு புண்ணியம் தானே. கடவுள் ஒரு சிலருக்கு, எல்லோருக்கும் எதுக்காக கஷ்டங்களுக்கு கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் கொடுக்கிறார் என்று தெரியுமா? அதை எதிர்த்து போராடத்தான். அது நம்மால் முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் அவர் அப்படி செய்வார். உண்மையிலே உனக்கு நம்பிக்கை வரணும்னு சாயி நினைக்கிறேன். உன் உறுதியோடு செயல்படுகிறேன்னு பாரு. உன் உறுதியோடு செயல்படுகிறேன்னு மட்டும் பாரு. 4 பேருக்கு நீ நல்லது செய்யணும். நல்ல மனுஷனாக மாறணும். நாம் மாறுவோங்கிற நம்பிக்கையில் தான் கஷ்டத்தையும் நான் தருகிறேன். ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள். தனக்கு வர்ற கஷ்டத்திலிருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறதுலையும் இருக்கார்கள்.
மனசனை நம்புகிறவங்க அந்த கடவுளை இந்த விஷயத்தில் நம்புவதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமம் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாய். அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணுங்கிறது கிடையாது. உண்மைதானே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தங்கமே. உனக்கு வர்ற கஷ்டத்திலிருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறதுல தான் இருக்க. மனுஷனை நம்புகிறவங்க அந்த கடவுளை இந்த விஷயத்தில் நம்புவதே கிடையாது. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமம் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாய். தப்பில்லை. அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணுங்கிறது கிடையாது. நம்பிக்கையோடு வரக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கிறதும் கிடையாது. எது நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அது நன்மைக்குத்தான் நடக்குதுன்னு புரிஞ்சு கொள்கிறாய். என்னைக்கு அவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக அமையும். எந்த காலகட்டத்திலையும் சாயியிடம் உள்ள நம்பிக்கை குறைவே கூடாது. என் மேலே நீ நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கையில் உண்மையில் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உனக்கு நல்ல வாழ்க்கையை தரும். நிச்சயமாக உனக்கு எல்லா சூழலிலுமே இந்த சாயி துணை நிற்பேன். மற்றதை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத திடீர் திருப்பத்தில் திகைக்கப் போகிறாய். பொறுத்திரு, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நிற்கணும். நீ தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் நீயே நினச்சிக்கலாமா? அது அர்த்தம் அல்ல. கடைசியில் நீயும் தானே ஜெயிக்கப் போகிறாய். ஏன்னா நீ ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லக்கூடாது. உன் மனமானது அலையக்கூடாது. தேவையில்லாததை நினைத்து வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்குமா? தோல்வி மட்டுமே கிடைக்குமா? இல்லையே. தோல்வியும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்கக்கூடாது. உன்னுள் எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை, அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் சாய் உன் பக்கத்தில், உன் கூடவே, உனக்காகவே இருக்கேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.